இன்னைக்கு நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் ரெசிபி என்ன சமைக்க போறோம் ஷெஃப்? ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு சீ ஃபுட் தான். ஓகே. அது வஞ்சர மீன்ல ஒரு சூப்பரான அரைச்ச மசாலா மீன் வறுவல் தான் செய்ய போறோம். பார்க்கலாம். சவுண்ட்ஸ் எக்ஸைட்டிங். சோ இன்னைக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரைச்ச மசாலா மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச வஞ்சர மீன் 400 கிராம், சின்ன வெங்காயம் 5 நம்பர், தேங்காய் எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 7, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை சிறிது, திருகிய தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், வரமல்லி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 5 நம்பர். சமைக்க தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் ஷெஃப். இதுக்கு வந்து நம்ம வஞ்சர மீன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அது மேக்கப்லாம் போடாமல் பளபளன்னு வச்சுருக்கோம். ஓகே. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சுப்ரீம் பீஸ் ஆஃப் ஃபிஷ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஊலி, பாறை, எது வேணாலும் உங்களுக்கு நல்ல சதை பகுதி உள்ள எந்த ஃபிஷ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஃபிஷ் கிடைக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா, அரைச்ச மசாலா அப்படின்னால ஸோ மேரினேஷனே நம்ம வந்து மசாலா ஃபர்ஸ்ட் அரைச்சு தான் ஆட் பண்ண போகிறோம். ஆமாம். ஓகே. மேரினேஷன் இல்லை, நம்ம வறுத்து அரைக்கிறோம், அரைச்சி உடனே குக் ஃபிஷ்ஷில் போட்டு எடுத்துடலாம். ஓகே. இதுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம். இதில் மிளகு, நம்ம தேங்காய் எண்ணெய், அது மட்டும் இல்லாமல் வந்து கிரேட்டட் கோகோனட் ப்ளஸ் ஃபிஷ் ப்ளஸ் சின்ன வெங்காயம். ஸோ இது கேரளா ரெசிபியா ஷெஃப்? பிகாஸ் இட்ஸ் காட் அ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கேரளா இல்லையா? ஆக்சுவலாக நம்ம தமிழ் உணவுலையுமே செய்வாங்க. ஓகே. அதாவது ஜீரகம், மிளகு, ஜீரகம், அடுத்ததாக சோம்பு, அப்புறம் இதுலேயே சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு. ஸோ எல்லாம் லைட்டாக தான் ரோஸ்ட் பண்ணுறோமா ஷெஃப்? ஆமாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை அரைச்சிருப்போம். இதை ரோஸ்ட் பண்ணிட்டு தென் அப்புறம் வரமிளகா, வரமல்லி எல்லாமே சேர்க்குறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேயே ரீஜனல் வைஸ் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி கோஸ்டலில் வந்து மேரினேஷன் இருக்கும். ஒரு ஈவன் கொப்பரை தேங்காய் வந்து நல்லா கிரேட் பண்ணி அதை ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். தென் பச்சை மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகா வித் கோகனட் அதையும் நம்ம அரைச்சி சேர்ப்பாங்க. அது வந்து ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இதுலேயும் நம்ம பேசிட்டே இருக்கலாம். தென்ன இதில் வரமல்லி. ஜென்ரலாக வந்து ஃபிஷ்ஷில் வந்து நம்ம நிறையா மேரினேஷனே நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஏன்னா அதோட ஸ்டாக்கு, அதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம ஸ்பைசஸோடு சேர்ந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் குக் பண்ணி சாப்பிட்றப்ப அது அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நம்ம வந்து இன்னைக்கு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், ஓகே. சில்லிஸும் ஆட் பண்ணியாச்சு. ஜெனரலாக குழம்புக்கு தான் நம்ம இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி போடுவோம். குழம்பு குருமாக்குனா பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ரேர் நம்ம ஷாலோ ஃப்ரை இல்லை தவா ஃப்ரை பண்ணுறப்ப இது மாதிரி நம்ம மசாலா வறுத்து அரைச்சி செய்கிறது ரொம்ப கம்மி தான். பட் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். தென் இதில் தேங்காய் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ஷெஃப், ஜெனரலி நம்ம இந்த கோஸ்டல் ரீஜன்ல எஸ்பெஷலி நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா நம்ம மஹாப்ஸ் கிட்ட அன்னைக்கு ஃப்ரெஷ் கேட்ச் ஆஃப் தி டே அந்த ஃபிஷ் இருக்கிறது வந்து பியூட்டிஃபுல்லி பிடிச்சி அதுல தவா ஃப்ரை எல்லாம் பண்ணுவாங்க. அதோட மசாலா இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு திஸ் இல்லீங்களா? அது ஒவ்வொருத்தங்க இது அதாவது அதோட சிமிலர்னு சொல்லலாம். அது அதே மசாலான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஓன் ரெசிபி வச்சிருப்பாங்க. லைக் அதாவது இப்போ ஃபிஷர்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபிஷர்மேன்னா அவங்ககிட்ட வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மசாலா, ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ கமர்ஷியல், இப்போ அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு ரெசிபி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அதில் இது ஒரு பெஸ்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். வெரி நைஸ். ஸோ ஷெஃப் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி சிமிலர் டு தட். இன் கேஸ் நீங்கள் அங்கே போய் இந்த மாதிரி ரெசிபி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். தென் இது நம்ம நல்லா வறுத்துட்டோம். தென் இதிலே வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே. ஆக்சுவலாக மஞ்சத்தூள் வந்து நம்ம வதக்கறப்பே போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் லாஸ்ட்டாக சேர்க்குறோம். ஈவன் உப்பு கூட இதிலே சேர்த்துடலாம். ஓகே ஷெஃப், டன். தேவையான உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான். தென் கொஞ்சமாக வந்து இதிலே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாம். ஓகே, டன். ஆல்ரைட். ஸோ இப்போ ஷெஃப் வந்து லாஸ்ட்டாக இதில் வந்து லெமனும் ஆட் பண்ணிட்டாரு, லெமன் ஜூஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இல்லை ஷெஃப், தண்ணி கப்புள் ஆஃப் ட்ராப்ஸ் அந்த மாதிரி, அந்த அளவுக்கு தான் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மீட் பண்ணலாம்.
இப்போ நம்ம மசாலா வந்து அரைச்சாச்சு. ஷெஃப் திஸ் இஸ் தி திக்னஸ் இல்லைங்களா? ஆமா. நல்ல கொஞ்சம் கோர்ஸா தான் வேணும் நம்மளுக்கு மசாலா. நல்லா திக்கா அரைச்சிட்டோம். ம்ஹ்ம். அதாவது மையம் அரைச்சாச்சு. ம். நல்லா ஃபைனா பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிடலாம். ஓகே. நல்லா வந்து இந்த மசாலாவே வந்து நல்ல ஒரு ஸ்பைசியா இருக்கும். ஓகே. நல்ல இதுவும் ஒரு திக் லேயரை வந்து போட்டு மேரினேட் பண்றோம்ல ஷெஃப்? ஆமா. இந்த கோகனட் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரை ஆகிறப்ப. ரெண்டு சைடு மேரினேட் பண்ணியாச்சு. ஓகே. தென் இதில் தேங்காய் எண்ணெய், The tawa by itself looks so beautiful. I think one of the reasons chef வந்து அந்த premium fish வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னது வந்து it's for this இல்லைங்களா? Correct. With the masala, அந்த சுப்ரீம். bones இல்லாம supreme piece will be amazing. ஆமா. என்னன்னா நம்ம மசாலா வந்து போய் அந்த முள்ளு தெரியாம போயிடும். ம்ஹ்ம். இது சுப்ரீம் பீஸாக இருந்தால் நமக்கு தெரியும். அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ம்ஹ்ம். கொஞ்சமாக அகைன் தேங்காய் எண்ணெய். Nice. இதுக்கு சாய்ஸ் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் கூட ஆட் பண்ணலாம். அதுவும் Okay. நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போதே chef? அதாவது தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை, தேங்காய் எண்ணெயோட நெய்யும் கலந்து நம்ம ஆட் பண்ணலாம். லைட் Okay. அதாவது ப்ரெசென்ட் பண்ணுறப்ப கொஞ்சோண்டு சூடாக இருக்கப்ப கொஞ்சமாக லைட்டாக நெய் ஊற்றினா அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். Very nice. ஸோ பட் வந்து முக்கியமாக வந்து மிதமான சூடு, ரொம்ப ம்ஹ்ம். சிம்மில் அப்படியே ஸ்லோ ஃபயரில் நல்லா குக் ஆனிச்சுன்னா ம்ஹ்ம். பெட்டராக இருக்கும். அதாவது அது குக்கர டைம்ல we still have a little more process to get done. பட் ஷெஃப் எனக்கு இருக்கிற ஒரு பிக் கொஸ்டின் ஃபார் யூ தட் ஐவ் ஆல்வேஸ் வண்டட் இஸ் ஜெனரலி நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த ஓவர் ஹைப்ட் ரெசிபிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரில இருக்கிற அந்த சாக்லேட் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கலாம், ஆமாம். இல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ரெசிபி ரொம்ப பாப்புலரா இருக்கலாம். ம். இந்த மாதிரி இது கம்ப்ளீட்லி ஓவர் ரேட்டட் அப்படின்னு ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க நினைச்சது எந்த ஒரு டிஷ் ஷெஃப்? அது நீங்க ஹோட்டல்ல ட்ரை பண்ணதா இருக்கலாம், இல்ல நீங்க பர்சனலி வந்து சரி இவ்வளோ ஹைப்டப்பா இருக்கு இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி அது இட் டிட் நாட் ரீச் தி எக்ஸ்பெக்டேஷன்னா எது சொல்லுவீங்க? கோவிட் டைம்ல வந்து அந்த பேண்டமிக் டைம்ல வந்து அந்த காஃபி வாஸ் ஓவர் ரேட்டட். ஓகே. அந்த the process of making frothing பண்ணி dalgona coffee ஆமாம் was overrated. It was good. ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட் அது அவ்வளோ ஹைப் அப் பண்ற அளவுக்கு ஓகே. இல்லைன்னு தோணுச்சு. ஸோ என்னோட எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன் ஷெஃப். இப்போ நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா வந்து நீங்கள் அதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படி சொல்றீங்க. அதை ஓவர் ரேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளோதானே? ஓகே. இந்த ஓவர் ஹைப் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க ஆக்சுவலி போய் ரீச் ஆகி சாப்பிட்டு பார்த்தா இட்ஸ் நாட் தட் கிரேட். இதை நம்ம வீட்டில் ட்ரை பண்றதா இருக்கட்டும், இல்லை வெளில ட்ரை பண்ற ஃபுட்டா இருக்கட்டும். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஹானஸ்டாக சொல்லணும்னா நம்மளோட ஃபுட்டு வந்து ஆக்சுவலாக நம்ம ஹைப் கொடுக்கணும்னா கொடுத்துட்டே இருக்கலாம். வேர்ல்டு அவ்வளோ கொடுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே நம்ம பழைய எபிசோட்ஸ்னால சொல்லியிருக்கேன். என்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் சயின்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் லெவலில் நம்ம எங்கே போனாலும் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் பிஹைண்ட் ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லி லைக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காகவே ஒரு செடியை நட்டு அதுலேருந்து நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்து நமக்காக அரைச்சி அது மாதிரி நான் நிறைய கேட்டிருக்கேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். எனக்கு பிராண்டு சொல்ல விரும்பல. ஓகே. தென் ரெடி ஆயிடுச்சு. இதில் லைட்டாக நம்ம கருவேப்பிலை, ஓகே, கொஞ்சமாக கருவேப்பிலை கொடுக்கலாம். இது ஸ்லோ ஃபயர் தான். ஸ்லோ ஃபயரில் நல்லா அது குக் ஆகணும். ஓகே, சூப்பர். ஐ திங்க் ஃபுட் இஸ் சச் அ வாஸ்ட் கான்வர்சேஷன். சாப்பிட அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட், ஒவ்வொரு லாங்குவேஜ், ஒவ்வொரு சிட்டி அண்ட் எவ்ரிதிங் இஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் ஆனால் ஷெஃப் ஐ திங்க் தி ஒன் பியூட்டிஃபுல் திங் தட் யுனைட்ஸ் எவ்ரிபடி இஸ் நம்ம இந்தியன் குயிசின்ல இருக்கிற நீங்க சொன்ன அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. அது வெஜிடபிள்ஸ்ல, ஹெர்ப்ஸ்ல, ஸ்பைசஸ்ல எல்லாத்துலயுமே. பர்டிகுலரா தேர் ஓன் ஃபுட். ஆமா. நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபுட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவாங்க? வீட்டு சாப்பாடு. வீட்டு சாப்பாடு. அவங்க வீட்டு சாப்பாடு நம்ம ப்ரெஷர் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. டன் ஷெஃப்.
ஆனா இது பாத்தீங்கன்னா இது ஒரு ஜெனரல் கான்வர்சேஷன். ஆனா எங்க டீமை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ம் எங்க டீமோட ஃபேவரட் என்ன அப்படின்னு வீட்டு ஓகே சாப்பாடுலாம் சொல்ல மாட்டாங்க. ம் நம்ம ஷூட்ல சமைக்கிற சாப்பாடு தான். ஓ தேங்க்யூ தேங்க்யூ இல்லை என் ஃப்ரெண்டு இது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் தான். ஆனா அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணி முடிச்ச உடனே வெயிட் பண்ணி வெளில வேற நம்ம கியூல நின்னு சாப்பிடுறாங்க பாருங்க. பிகஸ்ட் காம்ப்ளிமெண்ட். இல்லை தேங்க்யூ கரெக்ட் ஓகே நைஸ். அரைச்ச மசாலா மீன் வறுவல் எப்படி செய்கிறவங்கள பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி மிளகு ஜீரகம் சோம்பு வெங்காயம் பூண்டு வரமல்லி வரமிளகாய் தேங்காய் சேர்த்து வதக்கிட்டு ஆறுனோன்னே அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு எலுமிச்சை சாறு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மைய அரைச்சி மீனோட பிரட்டிட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி 10 நிமிஷம் மிதமான சூட்டில் கருவேப்பிலை சேர்த்து வேக வச்சோன்னா சுவையான அரைச்ச மசாலா மீன் வறுவல் தயாராகிடும்.